அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th ஹிஸ்ட்ரியில் வந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இருக்குது. ஸோ அதில் மிக முக்கியமானது ஒன்று வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். சரியாங்க. ஸோ இந்த பகுதியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிங்க. நிறையா வினாக்கள் இதில் கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருடைய தலைமையில் வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ராஜாஜியோடைய தலைமையில் வந்து உப்பு சத்தியாகிரகம். ஸோ அவங்க திருச்சியிலேருந்து வேதாரண்யம், தண்டி யாத்திரைன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ வேதாரண்யம், சாரிங்க, தண்டி யாத்திரை இல்லை, வேதாரண்யம். சரியாங்க. ஸோ வேதாரண்யம் வரைக்கும், ஏன்னா தண்டி யாத்திரை அப்படின்றது வந்து காந்தியடிகள் அவங்க உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்று உப்பு எடுத்த இடம். சரியாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ராஜாஜியை பொறுத்த வரைக்கும் வேதாரண்யம் நோக்கி வந்து என்ன பண்ணுறாப்புல, அணி வகுக்கிறாப்புல. எங்கேருந்து எங்கே? திருச்சியிலேருந்து வேதாரண்யம். சரிங்களா. ஸோ லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், எத்தனை பேர் கூட போனாங்க அப்படின்றதும் கேள்வியில் கேட்டுட்டாங்க. சரியாங்க. ஸோ மொத்தம் 1000 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது 1000 தொண்டர்கள் வந்து தாங்களாக முன் வந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வர்றோம், எங்களுக்கு என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அதில் 100 தொண்டர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். கேள்விங்க. ஸோ அப்போ ராஜாஜி கூட பயணம் செய்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 100 பேர் பயணம் பண்ணாங்க. மொத்தம் 1000 பேர் வந்து வில்லிங்னஸ் கொடுத்துருந்தாங்க. சரியாங்க. ஸோ இது பாருங்கள், எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்றது அடுத்த கேள்வி. 1930 ஏப்ரல் 13 திருச்சியில் தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேதாரண்யத்தை சென்றடைந்தார்கள். சரியாங்க. ஸோ ஏப்ரல் 13 ஆரம்பித்து ஏப்ரல் 28 முடியுது. 1930 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அடுத்தது, ஸோ இவங்க வந்து வழிநடுக போகும்போது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் இருக்காராங்க. ஸோ அதாவது நம்ம காந்திய கவிஞர் அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அவர் எந்த மாதிரி பாடல் பாடுறாரு அப்படின்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு என்ன பண்ணுறாரு. ஸோ இதுக்காகவே உப்பு சத்தியாகிரகத்துக்காகவே வந்து சிறப்பு பாடலை வந்து பாடினார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ராஜாஜியோட தலைமையில் எத்தனை தொண்டர்கள் உப்புச்சட்டத்தை மீறி உப்பை அள்ளினார்கள்? இது அடுத்த கேள்வி. சரியாங்க. மொத்தம் 12 தொண்டர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா உப்புச்சட்டத்தை மீறி உப்பை அள்ளினார்கள். ஸோ இதெல்லாம் மிக மிக முக்கியமான பகுதி. ஸோ இதிலேருந்து எப்பயுமே ஒரு வினா போய்கிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.